அழகு பார்த்து நான் வச்சிருக்கேன். கூப்பிடுற நேரமெல்லாம் வந்து பேசுது. ஐயோன்னு வர்றவங்களுக்கு சாம்பார் கொடுக்க சொல்லியிருக்கேன். கொடுக்குறான், நீதி விளங்குது. என் பேத்தியால் முடிஞ்ச 10 பேராக இருந்தாலும் வாழ வச்சு அதை மந்தையா வைக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு என் கடமையை முடிச்சுட்டு நான் ஊருக்கு பிள்ளையா வந்துடுறேங்கிறான். சரியா, உன் கடமையை முடிச்சுட்டே வா. உன் தாய் ஒன்றை தவிர வேற எங்கேயும் போகல. உன் வீட்டில் இருக்கிற அந்த எல்லையில அந்த மரத்தடியிலே தான் வாழலாம். சரியா, காவலுக்கு பாட்டேன், நானும் நின்று வர்றேன். சரியா, வேற என்ன வேணும்? அப்படி தொழில் போக்குவரத்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் பார்த்துக்கிறேன், என் பேர பிள்ளைக்கும் பார்த்துக்கிறேன். சரியா, அவனோட கடமை, அவனோட பங்கீடுன்னு ஒன்று இருக்கும் இந்த திருமணத்துக்கு. அவனும் நிறக்கூட்டா செய்வான். உடனே வாங்கி மாட்டிக்காம அவனால முடிஞ்சதை செய்வான், நிறக்கூட்டா செய்வான். சரியா, எந்த ஒரு இடையூறும் இல்லாம நான் கொடுத்த நீதியை நல்லபடியா திருமணம் முடிச்சு பொண்ணையும் மாப்பிளையும் மாலையும் கழுத்துமா திருமணமாகி 7வது நாள் என் வாசல்ல நிக்க வச்சு நான்